வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியனுக்கும் நம்ம சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகுது. இப்போ பேரை குறித்து பார்க்க போகிறேன்னா, நான் வந்து மக்கள் நல பணியாளர் அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிஎம்சிஎல்லோட மனு கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து பதில் வாங்கியிருக்கேன். அதுக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல பணியாளர் என்ஜினியர்ஸ் ஒருங்கிணைப்பாளராக பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு பண்ணுறது வந்து அரசின் கொள்கை முடிவு, அதாவது கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அவங்க ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் இருந்தாங்க, டிஏடிஆர் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்பெஷல் டைம் ஸ்கேலும் இல்லை, தொகுப்பூதியத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஊதிய உயர்வு பண்ணணும். ஏன்னா அவங்க பணியமர்த்தப்பட்டு 3 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி ஊதிய உயர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கான கடிதம் கூட வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாத பிற மாநிலங்களே ஜிஆர்எஸ்கிக்குள்ள அவங்க பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அதுபோல் இங்கேயும் ஜிஆர்எஸ்கிக்குள்ளான சேலரி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மீண்டும் நினைவூட்டல் சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியநேசன். தேங்க்யூ.